இசாரா, அதாவது 7/2/2025 முரளியில் வருகின்ற அவ்யக்த இசாரா. ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். ஆன்மீக ராயல்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை, ஆளுமைத்தன்மையை தாரணை செய்யுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். இதனுடைய விளக்கம்: வரதாதா மற்றும் வரதானி இருவரின் சம்பந்தம் சமீபம் மற்றும் சிநேகத்தின் ஆதாரத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் மற்றும் சதா இணைந்த ரூபத்தில் இருப்பீர்களானால் பவித்ரத்தாவின் குடைநிழல் தானாகவே இருக்கும். எங்கே சர்வ சக்திவான் பாபா இருக்கின்றாரோ அங்கே அபத்ரா என்பது கனவிலும் கூட வர முடியாது. எப்போது தனிமையில் இருக்கிறீர்களோ அப்போது பவித்ரத்தாவின் சுமங்கலித்தன்மை போய்விடும். ரொம்ப அருமையான அவ்யக்த படியுங்கள். மேலும் மீண்டும் 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 சொல்லுகின்றேன், அழியாத ஆத்ம அபிமானியாக இருங்கள். ஆத்மா எங்கிருக்கின்றது? இருவு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. இந்த ஆத்மாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணால் பார்க்கின்ற பொருட்கள் அத்தனையும் அழியக்கூடியது. அத்தனை பொருட்களும் அழியக்கூடியது. அழியாத ஒரு பொருள் பரமாத்மா. ஆத்மா, பரமாத்மா, இந்த இரண்டும் புள்ளி ரூபத்தில் இருக்கின்றன. இந்த ஆத்ம அபிமானியின் நிலையில் இருந்து நாம் நினைத்த காரியங்களை இறைவன் நமக்கு நிறைவேற்றுவதற்கான சக்தியை கொடுக்கிறார். நமக்கு அந்த சக்தியை இறைவன் கொடுக்கின்றார். அதை படித்து அதனுடைய காரணம், நாம் இப்போது இருக்கின்ற காலம் கலிகாலம். கலி என்றால் அறியாமை. அறியாமை என்ற இருளில் மூழ்கி இருக்கின்றோம். பரிதாபமாக இருக்கின்றது, மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது. அறியாமை என்ற இருளில் மூழ்கி இருக்கின்றோம். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இறைவனுடைய சிந்தனையில் இருந்து இந்த முரளியை படியுங்கள். நன்றி. ஓம் சாந்தி.